90 வயது மூதாட்டியின் வழக்கை 2046க்கு தள்ளி வைத்த நீதிமன்றம். நீதிபதியை கடுப்பேற்றிய ஈகோ யுத்தம். சமீபத்தில் மும்பை உயர்நீதிமன்றத்தில் நடந்த ஒரு வினோதமான மற்றும் அதிர்ச்சியூட்டும் சம்பவம் சமூக வட்டாரங்களில் பேசுபொருளாகியுள்ளது. 90 வயது முதியவர் தொடர்ந்த அவதூறு வழக்கை இது வெறும் அகங்கார போராட்டம் என கூறி 2046ஆம் ஆண்டுக்கு நீதிமன்றம் தள்ளி வைத்தது. தெற்கு மும்பையில் உள்ள ஒரு ஹவுசிங் சொசைட்டி நிர்வாக குழுவினருக்கு எதிராக 90 வயது முதியவர் மற்றும் அவரது மகள் சுமார் 20 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு அவதூறு வழக்கு தொடர்ந்திருந்தனர். கடந்த 10 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் இந்த வழக்கில் இரு தரப்பினருக்கும் இடையே சமரசம் செய்ய நீதிமன்றம் முயன்றது. எதிர்த்தரப்பினர் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க தயாராக இருந்த போதும் புகார்தாரரான அந்த மூதாட்டி வழக்கை வாபஸ் பெற மறுத்துவிட்டார். இதனால் அதிருப்தியடைந்த நீதிபதி இந்த வழக்கை 20 ஆண்டுகளுக்கு, அதாவது 2046ஆம் ஆண்டுக்கு தள்ளி வைத்து அதிரடி உத்தரவிட்டார். ஏப்ரல் 28 அன்று இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி தனது உத்தரவில், வாழ்க்கையின் இறுதி பகுதியில் இருக்கும் மனுதாரர்களின் தனிப்பட்ட ஈகோ நீதிமன்றத்தின் நேரத்தை வீணடிக்கிறது. உண்மையில் அவசரமாக விசாரிக்க வேண்டிய எத்தனையோ வழக்குகள் காத்திருக்கும் நிலையில் இத்தகைய பிடிவாதமான வழக்குகளால் நீதிமன்ற நடைமுறை பாதிக்கப்படுகிறது. மேலும் மனுதாரர்கள் மூத்த குடிமக்கள் என்பதற்காக இந்த வழக்குகளை முன்னுரிமை அளிக்க முடியாது என்றும் அவர்களின் பிடிவாதமே இந்த தாமதத்திற்கு காரணம் என்றும் நீதிபதி சாடியுள்ளார். நீதிமன்றத்தின் இந்த 2046 உத்தரவு பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் ஏப்ரல் 29 அன்று மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் மீண்டும் நீதிமன்றத்தை அணுகினார். முந்தைய உத்தரவை மறுபரிசீலனை செய்யுமாறு கோரிக்கை விடுத்தார். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி கோபத்தில் பிறப்பிக்கப்பட்ட தனது பழைய உத்தரவை ரத்து செய்துவிட்டு வழக்கின் அடுத்த விசாரணையை ஜூலை 15ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். இதன் மூலம் 20 ஆண்டுகளுக்கு தள்ளி வைத்திருந்த வழக்கு மீண்டும் விசாரணை பட்டியலுக்கு வந்துள்ளது. நீதிமன்றத்தின் நேரத்தை வீணடிக்கும் தேவையற்ற வழக்குகளுக்கு நீதிபதி கடும் கண்டனம் தெரிவித்து வருவதற்கு இந்த சம்பவம் ஒரு சிறந்த உதாரணமாக பார்க்கப்படுகிறது.